எம்பெருமான ஆத்ம பந்துக்களே, எம்பெருமானின் தாளினை பணிந்து, ஆழ்வார்களின் தாளினை பணிந்து, பகத் ராமாஜின் தாளினை பணிந்து அனைவருக்கும் ஆசீர்வாதம். ஒவ்வொரு வினாடியும் சில மணித்துளிகள் தானே என்று மணித்துளிகள் அல்லது வினாடிகள் வீணாவதை கவனமின்றி விட்டுவிடக்கூடாது. மணித்துளிகளை வீணாக்குவது என்பது சிறிது சிறிதாக நமக்கான நேரத்தை வீணாக்கிக் கொள்கிறோம் என்பதுதான் பொருள். மணித்துளிகள் தாம் யுகங்களாக மாறுகின்றன. ஒவ்வொரு வினாடியும் வாழ்நாளில் விலை மதிக்க முடியாத ஒரு சிறு பகுதி என்பதை உணர வேண்டும். அந்த மணித்துளிகளை பயனுள்ள வழியில் கழிக்க வேண்டும். எவ்ரி மினிட்ஸ் கவுண்ட்ஸ். அவசரமாக அல்ல, விரைவாக செயல்பட வேண்டும். சிலர் சொல்ல வேண்டியதை சொல்லாமல் சுற்றி அழைத்து பேசும்போது, சூழ்நிலை அறியாமல் மிகவும் மெத்தனமாக பேசும்போதும் கேட்பவர்கள் எரிச்சல் அடைவார்கள். சில நேரங்களில் பொறுமை இழந்து, நீங்கள் சொல்ல வந்து என்ன, அதை மட்டும் சொல்லுங்கள் என்று நேரடியாக கேட்டுவிடுவார்கள் சிலர். தமது தேவையை ஒரு வரியிலோ அல்லது ஒரு சொல்லிலோ சொல்ல தெரியாதவர் என்ன சாதிக்கப் போகிறார்? அத்தோடு இத்தகையவர்களை சந்திக்க நேரும் போதெல்லாம் நம்முடைய நேரம் வீணாகிறது. நேரம் வீணாகின்றதே என்று உணர்வால் உண்டப்படுகிறார்கள். இவரோடு வீணாக்கிய நேரத்தை சரிகட்ட பணிகளை விரைவுபடுத்த உழைக்க வேண்டியுள்ளது. தெளிவான எண்ணமுடைய மனிதன் காலத்தை சரியாக பயன்படுத்துகிறான். தெளிவில்லாதவன் வாழ்வில் திசை தெரியாமல் அல்லல்படுகிறான். நேரத்தின் பெருமதியை பின்வரும் வாய்ப்புகளை சந்தித்தவரிடம் கேட்டு பாருங்கள். தேர்வில் தோற்ற மாணவர்களுக்கு ஒரு ஆண்டின் பெருமதி என்னவென்று புரியும். குறைப்பிரசவம் செய்த தாய்க்கு ஒரு மாதத்தின் பெருமதி என்னவென்று புரியும். வாராந்த நாளிதழ் வெளியிடும் ஆசிரியருக்கு ஒரு வாரத்தின் பெருமதி என்னவென்று தெரியும். காத்திருந்த காதலருக்கு ஒரு மணித்தியாலத்தின் பெருமதி என்னவென்று தெரியும். தொடர்ந்ததை தவறுவிட்ட பயணிக்கு ஒரு வினாடியின் பெருமதி என்னவென்று தெரியும். விபத்திலிருந்து தப்பியவருக்கு ஒரு வினாடியின் பெருமதி என்னவென்று தெரியும். ஓட்டப்பந்தயத்தில் தோல்வி அடைந்தவர்களை கேட்டு பாருங்கள் ஒரு வினாடியின் அருமையை. குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய வேண்டிய பணியை நீட்டித்து செய்பவர்கள் 1 மணி நேரத்தில் செய்ய வேண்டியது 2 மணி நேரம் செய்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்பது மட்டுமல்ல, இவர்கள் வாழ்க்கையை சரிந்து கொண்டே போய் பின்னர் அழிந்து போய்விடும். இத்தோடு மறதி, சோம்பல், அளவுக்கு மிஞ்சிய தூக்கம், இவை 3ம் சேர்ந்து கொண்டால் போதும், பின்னர் அந்த மனிதன் மீளவே முடியாது. வளர்ந்த சமுதாயத்தின் அடையாளம் நேரத்தை சரியாக பயன்படுத்துவதுதான். இந்த வாரத்திற்குள் நமக்கு இறுதி முடிவு காத்திருக்கிறது என்று நமக்கு முன்கூட்டியே தெரிந்துவிடுகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். என்ன செய்யலாம்? முதன்மையான சேவைகளை எல்லாம் வரிசைப்படுத்தி விரைந்து செய்ய முடிப்போம் அல்லவா? ஆனால் உண்மை என்னவென்றால், நமக்கு முடிவு ஒரு வாரத்தில் இல்லை, ஒரு நாளில் இல்லை, ஒவ்வொரு மணித்துளியிலும் தான் காத்திருக்கிறது. ஒவ்வொரு வினாடியிலும் காத்திருக்கிறது. எந்த நேரத்திலும் எதுவும் நிகழலாம். அதனால் ஒவ்வொரு நிமிடத்தையும் பயனுள்ள வகையில் சமுதாயத்திற்கும் நன்மை தரும் வகையில் கழிப்பது கடமையாகும். வேலையை சரியான நேரத்தில் வழக்கம் போலவே செய்ய வேண்டும். இறுதியாக யாருக்காகவும் காத்திருந்து நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்று உங்கள் கையில் ஒரு நாள் 24 மணி நேரம், 1440 நொடிகள், 86,400 வினாடிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றை வீணாக்காமல் பயனுள்ள வகையில் செலவிட தயாராகுங்கள். இது ஒரு கதையாக எடுத்துக்காமல் ஒவ்வொரு நேரமும் அக்கௌண்டபிள், ஒவ்வொரு நிமிஷமும் அக்கௌண்டபிள், ஒவ்வொரு நொடியும் நம் வாழ்க்கையில் வீணடிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே சொல்லப்பட்டுள்ளது. இதை புரிந்து கொண்டு நாம், ஏனென்றால் காலமும் போகிறது, நேரமும் போகிறது. நேற்று போய்விட்டது, இன்று போய் கொண்டிருக்கிறது, நாளை என்பது யார் கையில்? இந்த வினாவை நாம் ஆழ் மனதில் ஏற்படுத்தி கொண்டு அதற்கேற்றாற்போல் நம் வாழ்க்கையை செம்மையாக வாழ வேண்டும். கடவுள் நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? ஒரு குரு சீடனும் அடர்ந்த காட்டின் வழியே நடந்து கொண்டிருந்தார். இரவு நெருங்கவே அந்த மரத்தடியில் உறங்கி காலை நடைபயணத்தை தொடரலாம் என்று முடிவு செய்து
ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து அதன் அடியில் உறங்கினார். மறுநாள் பொழுது விடிந்தது. குருவும் சீடனும் மாற்றி நீராடின பிறகு இருவரும் சூரியனை வணங்கினார்கள். அப்போது சூரிய பகவான் அசரீரியாக தோன்றி, வேதகுருவே, உமக்கு வணக்கம். உங்கள் வணக்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். இந்த சூரியனான நான் மறைவதற்குள் உங்கள் சீடனின் உயிர் ஒரு ராஜநாகத்தால் தீண்டப்பட்டு இறக்க நேரிடும். முடிந்தால் உங்கள் குரு வலிமையால் அவனை காப்பாற்றுங்கள் என்று கூறி மறைந்தான். கோவிலில் இறைவனை வணங்கினர். பின் ஊரை தாண்டி காடு வழியே நடந்து சென்றனர். சற்று களைப்பு ஏற்படவே இருவரும் ஒரு மரத்தடியில் அமர்ந்து கண்ணேற சீடன் தூங்கினானே தவிர குரு தூங்கவில்லை. சீடனின் உயிரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என நினைத்து விழித்திருந்தார். அப்பொழுது ஒரு ராஜநாகம் படமெடுத்தபடி சீடனின் அருகே அவனை கொல்ல வந்தது. இதை பார்த்து பதவித்து போன குரு, ராஜநாகமே நீல் என்று ஆணையிட்டார். ராஜநாகமும் குருவின் வார்த்தை கட்டுப்பட்டு நின்றது. குரு ராஜநாகத்தை பார்த்து, நீ ஏன் என் சீடனின் உயிரை எடுக்க வந்துள்ளாய் என்று கேட்டேன். அதை நான் நன்கு அறிவேன் என்று கூறினார். குரு பக்தி மிகுந்த சீடனை காப்பாற்ற குருவின் கடமை. அதனால் என் சீடனை உயிரை எடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று தடுத்தார். இப்போது ராஜநாகம் குருவிடம் பேசியது, வேத குருவே, உங்கள் சீடனின் கழுத்தில் என் நாவை வைத்து இரத்தத்தை உறிஞ்சிட வேண்டும் என்பதுதான் எனக்கு காலன் இட்ட கட்டளை. அனைத்தும் உணர்ந்து தாங்களே என் கடமையை செய்விடாமல் இப்படி தடுத்து என்னை நிறுத்தலாமா என்று உரை கேட்டது ராஜநாகம். உடனே குரு, அப்படி என்றால் என் சீடன் இரத்தத்தை உறிஞ்ச வேண்டும் என்பதுதானே உனக்கு காலனிட்ட கட்டளை. சரி, சற்று பொறு, நானே அவன் இரத்தத்தை உனக்கு ஊட்டுகிறேன். அதை உறிஞ்சதும் நீ உன் கடமையை செய்துவிட்ட பலனை நிச்சயமாக பெறுவாய் என்று கூறி ஒரு சிறு கத்தியை எடுத்து குரு அந்த சீடனின் கழுத்தில் வைத்து இரத்தம் வரும் அளவு ஆழம் வைத்து கத்தியை கீறினார். தன் கழுத்தில் கூர்மையாக ஏதோ கீறுவதை உணர்ந்த சீடன் கண் விழித்து பார்த்தான். குரு தன் கழுத்தில் கத்தியை வைத்து கீறுவதை உணர்ந்த பின் கண்மூடி சிறிதும் அசையாமல் படுத்தபடியே இருந்தான். சீடனின் பல துளி இரத்தத்தை எடுத்து குரு அதை ராஜநாகத்துக்கு ஊட்டிவிட்டார். ராஜநாகமும் குருவின் சாபத்துக்கு நாம் ஆளாமல் தம் கடமையை நிறைவேற்றி உணர்ந்து மகிழ்வோடு இரத்தத்தை உறிஞ்சிவிட்டு வந்த வழியே சென்றது. குரு சீடனின் உயிரை காப்பாற்றி நிம்மதியோடு அவனுடைய கழுத்தில் முன்னமே தான் எடுத்து வைத்திருந்த பச்சிலை சாற்றை சிறிதம் அதை களைப்பிட்டு வழங்கிய பின் எழுந்து அமர்ந்தான். அப்போது சீடன் தன் கழுத்தில் பற்று போட்டிருப்பதை தொட்டு பார்த்துவிட்டு எதுவும் குருவிடம் கேட்காமல், குருவே, நாம் நடைபயணத்தை தொடரலாமே என்றான். குரு புன்னையுடன், சீடனை, நீ சற்று முன் உறங்கும்போது நான் உன் கழுத்தில் கத்தியை வைத்து எடுத்ததை நீ என்ன நினைத்தாய்? உனக்கு பயம் தோன்றவில்லையா என்று கேட்டார் புன்னகையுடன். சீடன், குருவே, என் கழுத்தில் ஏதோ உருவதை உணர்ந்தேன். விழித்தும் பார்த்தேன். கையில் கத்தியுடன் நீங்கள் என் கழுத்தை அறுப்பதை உணர்ந்தேன். ஆனால் என் குருநாதனாகிய நீங்கள் எனக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டீர்கள் என்பதை நான் அறிவேன். அதனால்தான் நிம்மதியாக உறங்கினேன் என்றான். இப்பொழுது எழுந்ததும் என் கழுத்தில் உள்ள மூலிகை பற்றை பார்த்தேன். என் குருநாதனாகி உங்களுக்கு என் உயிர் உள்ளம் அனைத்தும் அர்ப்பணம். அதனால் எனக்கு அதிலும் எந்த வித கவலையும் இல்லை என்று கூறி பணிந்து நின்றான் சிஷ்யன். குருவும் சீடனும் மாறத் தழுவி எழுந்து அவனோடு நடக்கலானார். இந்த கதையில் சீடன்தான் நாம், குருதான் கடவுள், ராஜநாகம்தான் நம்முடைய தலை விதி. இல்லை, என்ன தெரியுது? குரு நினச்சா எதை வேணால் எப்படி வேணால் மாற்றுவா. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இதை கூறப்பட்டுள்ளது. அப்படி அசைக்க முடியாத பக்தி, அசைக்க முடியாத நம்பிக்கை என்பதை உணர்ந்து கொள்வதற்காக கூறப்பட்டுள்ளது. நாமும் நலம் பெறுவோம், நாடும் நலம் பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு அலமேல் மங்கா சமேத ஸ்ரீ சீனிவாச மலையப்ப சுவாமி பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே